ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா நெய் மணக்க ஒரு கீ ரைஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கீ ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், ஆனால் சீரக சம்பா யூஸ் பண்ணி பண்ணுறப்ப அதோட ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற விட்டுருங்க. ஊற வைக்கிறப்ப உங்களுக்கு சாப்பாடு நல்லா சாஃப்டாக வரும், அண்ட் அதோட அளவும் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும். 1/2 hour போதும். 1/2 hourக்கு மேலே ஊற வச்சிங்க அப்படின்னா சாப்பாடு ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்துடும். 1/2 hour கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக கீ ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் இல்லாட்டி ஒரு திக் பாட்டம் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்த்தே பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இப்போ நெய் நல்லா உருகி சூடானதுக்கப்புறமா இதில் முழு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 இன்ச்சு பீஸ் பட்டை 1. இதில் நம்ம வேறு எந்த ஒரு கரம் மசாலாவோ இல்லை பிரியாணி மசாலாவோ சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்க்குறப்போ உங்களுக்கு கீ ரைஸோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும், பியூர் ஒயிட் கலரில் வராது. முழு கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ இந்த கரம் மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா ஸ்லோவாக ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நாம் இதில் ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கோல்டன் கலரில் வரக்கூடாது, லைட்டாக கண்ணாடி பதம் மட்டும் வந்தால் போதும். இது பிரியாணியில் கீ ரைஸ், அதனால கீ ரைஸ்க்கு லைட்டான கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதனால் அடுப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் ஆனியனோட கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், இந்தளவு கண்ணாடி பதம் வந்தால் போதும். நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கி லூஸ் ஆகி வரணும், அந்தளவு வதக்குனீங்க அப்படின்னா போதும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னே டக்குன்னு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் காரத்துக்காக நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நாம் இதில் எந்த ஒரு மிளகாத்தூளும் சேர்க்க போகிறதில்ல. கீ ரைஸ் உங்களுக்கு சட்டில் காரமே இல்லாமல் தான் இருக்கும். பச்சை மிளகாய் சேர்க்குறப்ப உங்களுக்கு மைல்டான காரமும் அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் மட்டும்தான் வரும். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2-3 கொத்து அளவுக்கு புதினாவை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா எண்ணெயிலேயே 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடைசியாக கூட இந்த முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது, கீ ரைஸ்க்கு தக்காளி அதிகம் தேவையில்லை. தக்காளி அதிகம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும், கீ ரைஸோட ஃப்ளேவர் அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் தக்காளி கரையிற அளவுக்கு வதக்கக்கூடாது. லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி எந்த கிளாஸில் அரிசி அளந்தனோ அதே கிளாஸில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் விசில் வர மாதிரி இருந்தால் 1.25 அளவு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தம் போட்டு வேக வைக்க போகிறேன், அதனால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க. குறைச்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி சேர்க்குறப்போ கொஞ்சம் கூட அதில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கரெக்டான அளவில் தான் தண்ணி வச்சுருக்கோம். அரிசியிலையும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சாதம் ரொம்பவே குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி தண்ணி ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் வர வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், அரிசியெல்லாம் ஓரளவு வெந்துருச்சு. ஒரு 50% வரைக்கும் நல்லாவே வெந்திருக்கும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே ஒரு 50% அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் சம அளவில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சோம் இல்லைங்களா கீ ரைஸ், அந்த பாட்டை மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு கடைசியாக இந்த மாதிரி 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி நெய் சேர்க்குறப்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கீ ரைஸு. நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மேலே ஒரு வெயிட்டு வச்சு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தம்மாக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதிகபட்சம் 20 நிமிஷம் இருந்தாலே நல்லா ரைஸில் சாஃப்டாக வெந்து நல்லா தம்மாகி வந்துடும்.
இப்போ பாருங்கள் 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ கீ ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியும் ரைஸ்லாம் நல்லா குச்சி குச்சியாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, மேலே நல்லா ட்ரை ஆகி இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளறும் போதே தெரியும் கொஞ்சம் கூட இது அடிப்பிடிக்கல. அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. இந்த கீ ரைஸ்க்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா சிக்கன் குருமா, மட்டன் குருமா எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே ஆல்ரெடி சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.